Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. In this video only for Kerala State, no betting, no gambling. 25/2024 மண்டே வின்வின் கம்பெனியோட தேர்ட் வீக் ஒரு சிறப்பான கெஸிங் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் 908 ரிசல்ட்டு அண்ட் போன வாரம் 663 வந்திருக்கு. மண்டே எல்லாம் வர எப்படி வந்துருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபாலோயிங் கால்குலேஷன் பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து தேர்ட் வீக் மண்டே வின்வினோட ரிசல்ட் 908. அதுக்கு அடுத்த வாரம் 269, 772, 789, 663 and நேற்று சண்டே ரிசல்ட்டு 449. 908 வந்த மெயின் ரூட்டில் 908 ஒன் டே பிஃபோர் ரிசல்ட் 350. அதோட க்ளூ நம்பர் 411. 411ஓட பிசி 11 ஃபுல்லாக ஆப்போசிட் பண்ண 66 + 42 தான் கால்குலேஷனு. இதில் வந்து 411க்கு பிசி பார்க் பண்ணால் 466 ஃபுல்லாக எடுத்தோம்னா +42 508ன்னு வரும் 3 டிஜிட்டில். இதில் மைனஸ் பண்ணால் 408 ஏ போர்டில் ரிசல்ட் பவரில் 908ன்னு லாஸ்ட் மந்த் மேட்ச் ஆச்சு. இந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட் 449. அதோட க்ளூ நம்பர் 555. 555ல் பிசி பவர் பண்ணோம்னா 500ன்னு வரும் ப்ளஸ் 56 அதான் க்ளூ நம்பர். இதில் வந்து நமக்கு 08 கிடைச்ச இடத்துல 56 கிடைக்குது இல்லையா. 556 556ல் அங்கே 508க்கு ஒன்று மைனஸ் ஆச்சு. அப்போது 456 பவர் ஆனால் 956ன்னு ஒரு நம்பரு இன்றைக்கி லாஸ்ட் மந்த் ரூட்டில் வரலாம். ஒருவேளை +5ன்னு போகும்போது இந்த 956 961ன்னு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இது லாஸ்ட் மந்த் ரூட்டு. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீக் பார்த்துருவோம். ஏன்னா வந்து எல்லா வார ரூட்டு ஃபாலோ ஆகாது. லாஸ்ட் வீக் வந்து 577 க்ளூ நம்பர் 133. 133ல் ஏபி 13 13ஓட ஏ போர்ட் பவர் பண்ணால் 63 கண்டினியூஷன் 63. இதில் 63 செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் 663. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு 100% மேட்ச் ஆகுது. அந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட ஏபி 55 ஏ போர்ட் பவர் பண்ணால் 05ன்னு வரும். 05 கண்டினியூவேஷன் 05. இதில் செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் பேலன்ஸ் இருக்க நம்பர் வந்து 005. இது லாஸ்ட் வீக் ரூட். நெக்ஸ்ட்டு வந்து நேற்று ரிசல்ட். நேற்று நமக்கு 449. இது ஒன் டே பிஃபோர் ரிசல்ட்டு 135. அதோட க்ளூ நம்பர் 241. 241ஓட ஃபுல் ஆப்போசிட். 241ஓட நம்மளோட ஃபுல் ஆப்போசிட் 796 ப்ளஸ் 240 அல்லது 241 நம்ம 037 கொடுத்துருந்தோன்னா வந்து 241ஓட பிசி மட்டும் பார்க்கணும்னா 296 ப்ளஸ் காமன் நம்பர் 1 ப்ளஸ் ரிசல்ட்டோட பிசியை ரிவர்ஸில் 153ன்னு போடும்போது நேற்று ரிசல்ட்டு 100% 449 மேட்ச் ஆகுது. அந்த ரூட்டில் இன்றைக்கி ஒரு வேளை ஃபாலோ ஆகலாம். அதனால் வந்து அந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து 555. பிசி பவர் பண்ணால் 500 ப்ளஸ் காமன் நம்பர் 1 ரிசல்ட்டோட பிசி ரிவர்ஸ் பண்ணோம்னா 94. இதில் நமக்கு 694. இந்த நம்பர் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூஷன் நம்பரில் நேற்று லாஸ்ட் மந்த்து 350 ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 411ஓட ஏபியிலேருந்து ஒரு கால்குலேஷன். ஏபி 41 ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 96. 96ல் +1
+2 கால்குலேஷனில் 9ல் 1 ப்ளஸ் பண்ணால் 0, 6ல் வந்து 2 ப்ளஸ் பண்ணால் 8. ஓகே, இதில் வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9608. செகண்ட் டிஜிட் கட் பண்ணால் பேலன்ஸ் 908. லாஸ்ட் மந்த் ரிசல்ட் மேட்ச் ஆகுது. அந்த ரூட்டில் நேற்று ரிசல்ட்டோட ஏபி க்ளூ நம்பரோட ஏபி 55 நம்ம அங்கே 41 ஃபுல் ஆப்போசிட் 96 எடுத்தோம். இங்கே 55 ஃபுல் ஆப்போசிட் எடுத்தால் 00 தான் வரும். இப்போது 00ன்னும் போது 00ஓட கண்டினியூவேஷன் வந்து +1 +2, 0ல் 1 +1, 0ல் ஒரு 2 ப்ளஸ் பண்ணால் 2. இதில் வந்து லாஸ்ட்டு 4 டிஜிட்டில் நம்ம மேட்ச் பண்ணி எடுத்தோம்னா 012ன்னு வரும். ஓகே, ஃபைனலாக வந்து நம்மளோட க்ளூ நம்பர் கால்குலேஷனில் நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 55, ஏபியும் பிசியும் 55 தான். இதில் ஒரு போர்ட் பவர் பண்ணால் 50ன்னு வரும். இது ரிவர்ஸ் கண்டினியூஷனில் இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் 50லேருந்து -2ல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது 30 30ன்னு போகும். 30 30லேருந்து இன்றைக்கி வந்து 330ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, அல்லது 003ன்னு வரலாம். ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங் வந்து இவ்வளோ தான். இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரு நம்பரோட கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பர் கால்குலேஷனில் நமக்கு இன்றைக்கி 555னால் +1 -1 55க்கு 65 75 ரிவர்ஸில் போனால் 30 40 அப்படின்ற மாதிரி தான் போகும். அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 55க்கு 65ன்னு போனால் 15ன்ற கால்குலேஷன் ஃபாலோ ஆகும். 55 65 போகும்போது 15ன்ற கால்குலேஷன் ஃபாலோ ஆகும். அப்படி ஆனால் இந்த 15 வந்து 015ன்னு வரலாம். அது வந்து இதுவே வந்து +1 +2 அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து 55 + 23ன்ற ஒரு கால்குலேஷன் தான் ஃபாலோ ஆகும். ஏன்னா வந்து +1 +2ன்னு போகும்போது 55க்கு 67 அண்ட் 78 இப்படி வரும். 55க்கு கண்டினியூஷன் 67 78ன்னு வரும். இதில் வந்து லாஸ்ட்டாக வந்துருக்கிற 778 வந்து 787ன்னு வரலாம். ஓகே, இன்றைக்கி டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ தான். அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் எடுத்த மெயின் ரூட்டில் நமக்கு கிடச்சிருக்க நம்பர் வந்து 956 அல்லது 961. நெக்ஸ்ட்டு 005 694 012 787 330 அல்லது 003. ஓகே, டோட்டல் கெஸ்ஸிங்கு 015 012 015 மட்டும் ஒன்று மிஸ்ஸிங் இது எழுதணும். இப்போது இதில் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டே வின்வின் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 961 and 005 012 787 and 330. 5 நம்பரு எனக்கு ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் லிஸ்டிங்கில் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். வந்துட்டு இதே ஏபிபிசி பிரித்து கொடுக்க சொல்லி ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு. ஏபிபிசியில் பார்த்தீங்கன்னா 96 00 01 78. பிசியில் 61 12 30 87. ஓகே, ஏபிபிசியில் ஃபைனலாக வந்து டோட்டல் கெஸ்ஸிங் எவ்வளோ தான். உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள்.
அண்ட் நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பிளான் பார்த்து விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப்பில் தெரியல அப்படி ஜாயின் பண்ண தெரியாதவங்க நம்மளோட கெஸ்ஸிங் வந்து டெலகிராம் குரூப்லேயும் வந்துட்டுருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மெம்பர்ஷிப் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.